இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. முத்தஞ்சன் பாயாசம் ஏற்றுறேன் 25 லிட்டரு, அதுக்கேற்ற மாதிரி டபரா. முத்தஞ்சன் 25 லிட்டர் பால்க்கு அளவு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அரிசி 2.5 கிலோ, நெய் 2.5 கிலோ, முந்திரி 1.5 கிலோ, சாரப்பருப்பு 100 கிராம், பாதம் 1/2 கிலோ, மில்க்மேடு 15 டின்னு, கோவா 7 கிலோ. எல்லோ கலர் வந்து நம்ம தேவையான போட்டுக்கலாம், ஒரு 4 பாக்கெட் எல்லோ கலர். சர்க்கரை வந்து 12 கிலோ. இது வந்து ஒரு 1200 பேர் சாப்பிட்லாம். 25 லிட்டர் பால்னாக்கா அதில் தண்ணி 25 லிட்டர் சேரும். அந்த தண்ணி வந்து அரிசி போடுறதுல வெந்து 10 லிட்டர் தான் நிற்கும். 15 லிட்டர் வேஸ்ட் ஆகிடும், மொத்தமாக இஸ்திரும் அரிசி வந்து. அப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து 35 லிட்டர் பால் நிற்கும். பாலோடு சேர்த்தோம்னாக்கா அந்த பால் கொச்சி திருப்பி அதில் கோவா மில்க்மேடெல்லாம் போட்டால் ஒரு 35-40 லிட்டருக்கு மெஷர்மெண்ட் வரும். இது வந்து நம்ம வந்து சின்னதுலேருந்தே எங்கள் ஃபேமிலியாக சமையல்கார் தான். எங்கள் தம்பிக்கிட்ட தான் நான் கற்றுக்கிறது எல்லாமே. எங்கள் தம்பி ஷம்சுத்தின்னு சொல்லிட்டு வேலூரில் இருக்காரு. அவரும் பார்த்துருப்பீங்க நிறைய. அப்படி ஒன்றுன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, எல்லா ஐட்டம் வெரைட்டிஸு. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக நம்ம தனித்தனியாக அப்படியே பார்த்து முயற்சி பண்ணி அது கற்றுக்கிறது. அது வேறு எங்கள் ஐட்டம் மாதிரி இருக்கும். பொருள் எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் வரும். பொருள் நம்ம கம்மியாக கொடுத்தோன்னா அது டேஸ்ட்டு மாறும். பால் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ திக்னஸ் வந்துடும் நம்மளுக்கு. கொதிக்க தான் அந்த அரிசியோட பசை தன்மை போயிட்டு அந்த கோவா போடுறோம், மில்க்மேடு போடுறோம், எல்லாம் திக்னஸ் வந்துடும். கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நெய் 2.5 கிலோ. முந்திரி 1.5 கிலோ. சாரப்பருப்பு 100 கிராம். பண்ணி தண்ணி 25 லிட்டர். ஒரு 4 பாக்கெட் எல்லோ கலர். அரிசி 2.5 கிலோ. இது ஜீரக சம்பா போட்டுக்கலாம். ஜீரக சம்பாவோட டேஸ்ட் வேறையாக இருக்கும், பாஸ்மதியோட டேஸ்ட் வேறையாக இருக்கும். ஜீரக சம்பா வந்து பாயாசத்துக்கு வேகம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாஸ்மதியில் வந்து கிளாசிக் போடலாம். நம்ம கிளாசிக்னாக்கா பச்சை அது போட்டிங்கனாக்கா இதே ஜீரக சம்பா டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஸ்டீமு அந்த மாதிரி போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் வரும். ஜீரக சம்பா தான் அதிகமாக பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுறது. வீட்டில் இருந்தாக்கா 1 லிட்டர் பாலில் செய்யலாம். நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம்னாக்கா 1 லிட்டர் பால் போட்டு ஒரு 100 கிராம் அரிசி, 1 லிட்டர் பால்,
ஒரு அரை மில்க்மெட் டப்பா, கோவா ஒரு 1/4 கிலோ, பாதம் ஒரு 50 கிராம், முந்திரி ஒரு 100 கிராமு, சாரப்பருப்பு ஒரு ஸ்பூனு, இந்த ஒரு 10 கிராமு, அந்த மாதிரி போட்டு நம்ம வீட்லேயே கூட செய்யலாம் கொஞ்சோண்டு. இதே செய்முறை தான், ஆனால் குவான்டிட்டி குறைஞ்சிரும். இவ்வளோ போடுறதுனால கம்மியாக போடலாம். ஜாஸ்தியாக போட்டாலும் நீங்கள் அப்படியே போட்டு செய்யலாம், அதை பற்றி எதுவும் இல்லை. இல்லை பால் 25 லிட்டர் அல்லா மில்க்மேட் 15 டின்னு நல்லா பால் கொச்சிட்டு பிறகு ஆட் பண்ணணும். இது 400 ml. கோவா 8 கிலோ. சுகர்லெஸ்ல கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சுகர் போடுறதுனால அதில் கம்மி பண்ணிக்கணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சுகர்லெஸ் கோவா போடுறதுனால வந்து ஒரு கப்பு சாப்பிட்றவங்க 2-3 கப்பு சாப்பிடுவாங்க. அந்த சுகர் போட்டு சாப்பிட்றதுனால அது டேஸ்ட் வேறையாக இருக்கும். ஆமாம், மற்றபடி வேறு எதுவும். கோவா தான் மெயின். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து, அதுவும் இப்போ கோவாலே நிறைய கோவா வந்து மிக்சிங் வரும். அது பார்த்து நல்ல கம்பெனியாக பார்த்து குவாலிட்டி தரமாக இருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணுறது பெருசு இல்லை, அந்த தரம் அதில் இறங்கினாக்கா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வந்துடும். பாதம் 1/2 கிலோ. சர்க்கரை வந்து 12 கிலோ. சர்க்கரை 12 கிலோ போட்டோம்னா 2 நிமிஷத்துல கைட்டணும். ஜாய்ச்சி அவ்வளோ இறக்கணும் தான். கரெக்டாக வந்துச்சு. இன்னும் 6 திக்னஸ் வந்துடும்.